இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகிறோம் என்று சொல்லி பார்த்தால், இன்றைய பத்திரிகைகளில் அனைத்து பத்திரிகைகளிலும் ஒரு பிரதான செய்தியாக அமைந்திருந்தது. 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் தொலைபேசி பயன்படுத்துவதை தடை விதிக்க தீர்மானம் எடுத்துள்ளதாக அந்த தகவல் பிரசுரமாக இருந்தது. அனைத்து பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு முற்றுமுழுதாக ஒரு நன்மையான நோக்கம் கருதியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கை தொலைபேசி பாவனை பிள்ளைகள் மத்தியில் எவ்வளவு பாதிப்பு செலுத்துகின்றது, எவ்வளவு தாக்கம் செலுத்துகின்றது என்பதை விடயத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிந்தாலும் கூட பல பெற்றோர்கள் அதனை சிந்திப்பதில்லை. பிள்ளைகள் உணவு உண்பதற்கும் தொலைபேசியை தான் கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுடைய தங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டு அந்த ஓய்வு நேரங்களிலும் தொலைபேசியை தான் கொடுக்கிறார்கள். இவ்வாறாக இந்த தொலைபேசி பாவனைக்குள்ளேயே பிள்ளைகள் மூழ்கி விடுகின்ற போது அவர்கள் பல பல பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது உடல் ரீதியான பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் ஒரு கழுத்து வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும், கண் பார்வை குறைவடையக்கூடியதாக இருக்கும், உடல் சார்ந்து அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது சிறுவர்களை இந்த கண் பார்வை குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உடல் ரீதியாக மாத்திரமல்லாமல் உள ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தொலைபேசியை கொடுத்துவிட்டு பின்னர் அந்த தொலைபேசியை வாங்குவதன் ஊடாக அவர்களுடைய உளநலம் பாதிக்கப்படுகின்றது. எப்படி என்று சொல்லி பார்த்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் இடையிலேயே அந்த தொலைபேசியை நாங்கள் வாங்குகின்ற போது அது உளநல பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் நேரம் வீண் விரயமாகின்றது. உண்மையில் பார்க்கின்ற போது இந்த நேரம் என்பது எல்லோருக்குமே பொன்னான ஒரு விஷயம். எல்லோருமே நேரம் போதாது என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த கல்வி கற்கின்ற மாணவர்கள் தொலைபேசியின் ஊடாக தங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்ற போது அவர்களுடைய அந்த கற்றல் செயற்பாடுகளுக்கான நேரம் போதாமல் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இந்த தொலைபேசியை கொடுத்து விட்டால் அவர்கள் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அல்லது இன்னும் சிறிது நேரம் பார்ப்போம் என்று சொல்லுவார்களே தவிர அந்த தொலைபேசியை தருவதற்கு அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அவ்வாறாக இருக்கிற அவர்களுடைய நேரம் வீண் விரியப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு நேரம் வீண் விரியப்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் கல்வி கற்பதற்கான நேரம் குறைவடைகின்றது. கல்வி கற்பதற்கான நேரம் குறைவடைகின்ற போது அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன்னு சொல்லி பார்த்தால் அவர்களுடைய பரீட்சை பெறுபவர்களிலே செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதனை கண்ணூடாக காணக்கூடியதாகவும் இருக்கும். என்று சொன்னால் அவர்களுடைய படிக்கின்ற நேரம் குறைவடைகின்றது. அதனால் அவர்களால் பயிற்சி எடுக்க முடிவதில்லை. பரீட்சை காலங்களிலே அவர்கள் பரீட்சை பதகளிப்பு பதற்றம் போன்ற பல்வேறு உளநோய்களுக்கு உட்படுவதோடு அவர்கள் இந்த சரியான பெறுபவற்றையும் பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே பாதிப்புகளை தருகின்றது என்று தெரிந்தும் நாங்கள் இந்த கை தொலைபேசியை பிள்ளைகளிடம் கொடுப்பது நாங்கள் பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்கும் தான் பொறுப்பாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எந்த நேரத்தில் தொலைபேசி பார்க்கிறார்கள், ஏன் அதனை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற விடயத்தை பெற்றோர்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்த்தால் கல்விக்குரிய நடவடிக்கைகளுக்காக தொலைபேசியை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்கிறதான விடயங்களை பிள்ளைகள் மத்தியில் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவையற்ற விடயங்களுக்கு பிள்ளைகளை ஈடுபடுத்தக்கூடாது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பாடம் சம்பந்தமாக ஒரு பிள்ளை படிப்பதற்காக தொலைபேசியை வாங்குகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னராக அதனுடைய செயற்பாடுகள் வேறாக மாறிவிடுகின்றது. அதாவது அந்த கற்றல் நடவடிக்கையை தாண்டி பிள்ளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அந்த தொலைபேசியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிறார்கள் என்பவர்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களை நாங்கள் சரியான வழியில் வழிநடத்துகின்ற போதுதான் அவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே தாண்டிய பிற்பாடு நான் கல்வி கற்றிருக்கலாமே அல்லது பெற்றோர்கள் எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கலாமே, இவ்வாறு என்னை யாராவது வழிநடத்தி இருந்தால் நான் சரியான பாதைக்கு சென்றிருப்பேன் என்று சொல்லி அவர்கள் சிந்தித்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொன்னால் காலம் கடந்துவிடும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலேயே எல்லா விடயங்களையும் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு எதற்கு தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய நேரத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்த கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவான இந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள், சிறுவர்கள் உடனேயே கோவப்பட்டு விடுகிறார்கள். சிறுவர்கள் உடனே தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். இதற்கு காரணம் எல்லாம் இந்த உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். சிறுவர்களை சிறுவர்கள் போல் வாழ விடுங்கள். அவர்களுடைய அந்த நேரத்தை விளையாட்டு கல்வி என்பதற்கு பிரதானமான நேரத்தை ஒதுக்குங்கள். இன்று எத்தனை பிள்ளைகள் வெளியில் சென்று அதாவது வளமை போல மற்றவர்களுடன் சேர்ந்து விளையாடுகின்றார்கள்.
அல்லது எத்தனை பேர் வந்து நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்கின்றார்கள் என்று எண்ணி பார்த்தவர்களை தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. காலையில் இருந்தால் பாடசாலை, அதன் பிற்பாடு வந்து தனிப்பட்ட வகுப்புகள் என்று செல்வார்கள். அதன் பிற்பாடு வந்து பாடசாலைக்கான அந்த அவர்கள் கொடுத்து விட்டிருக்கின்ற அந்த வீட்டு பயிற்சிகளை செய்வார்கள். அது மாத்திரமில்லாமல் அந்த தங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு தொலைபேசியை பார்த்துவிட்டு நித்திரை கொள்வதுதான் பல மாணவர்களுடைய வழக்கமான ஒரு பணியாக இன்றைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் பிள்ளைகளை வந்து ஒரு ஓய்வு நேரத்தில் அவர்களை விளையாட அனுமதியுங்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு பிடித்த இணைப்பாட வித செயற்பாடுகளில் வந்து அவர்களை செயற்படுத்துங்கள். உதாரணமாக நடனமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அல்லது வந்து பல துறைகள் இருக்கின்றன, அவற்றில் வந்து பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள். அவ்வாறாக பிள்ளைகள் வந்து வெவ்வேறு துறைகளில் செல்லுகின்ற போது அவர்களுடைய மனம் வந்து மிக மிக ஒரு இலகுவான ஒரு மனநிலையாக வந்து மாற்றமடையக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கின்ற மன நெருக்கடிகள் குறைக்கப்படுகின்றது. கலைகள் ஊடாக வந்து அவர்களுடைய அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே வந்து இணைப்பாட விதானங்களுக்கு பிள்ளைகளை அனுமதியுங்கள். ஒவ்வொரு விடயங்களையும் வந்து பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் அது அதிகளவு கட்டுப்பாடு விதித்துக் கொண்டு பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்திருக்காமல் அவர்களுக்கு பிடித்த துறைகளில் அவர்களை கற்க அனுமதியுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது மாத்திரமில்லாமல் வந்து பல விடயங்கள் இதை பார்த்தவுடனே வந்து எல்லா பெற்றோர்களுமே வந்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் வந்து தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட போன்றது என்று பார்த்தோன்னே இப்பொழுது பல பெற்றோர்கள் சொல்லியிருப்பீர்கள், இனி தொலைபேசி பயன்படுத்த முடியாது என்று சொல்லி சிலருக்கு சொல்லியிருப்பீர்கள். சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், அதையும் எதிர்த்து பிள்ளைகளுக்கு தொலைபேசி கொடுத்து அவர்களுடைய ஓய்வு நேரத்தை தங்களுடைய வேலையை இலவாக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளை சில சமயங்களில் நாங்கள் தொலைபேசியை கொடுத்தால் தான் சாப்பிடும் என்ற நிலை இருக்கின்ற போது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், சரி அந்த தொலைபேசியை கொடுத்து விடுவோம் என்று சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்வார்கள். ஆகிய வந்து பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு சிறந்த தீர்மானமாக இருக்கின்றது. ஆகிய வந்து இதற்கேற்று நாங்கள் நடக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையா கரியர்? நிச்சயமா. அப்ப இந்த இலங்கையிலே வந்து இந்த 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தொலைபேசி பாவனையை கட்டுப்படுவதற்கான முயற்சியை வந்து அரசு எடுத்திருக்கார். அண்மையிலே வந்து சிறுவர் விவகார அமைச்சர் வந்து சரோஜா போல்ராஜ் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்தார். அதுக்கான முயற்சிகளை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விடயம் வந்து பல்வேறு நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரான்ஸ், ஹங்கேரி, அதே போல இந்த சவுத் கொரியா, தென்கொரியா போன்ற நாடுகளிலே வந்து முற்றாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த சிறுவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தொலைபேசி பாவனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் சில நாடுகளிலே வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே வந்து இது வந்து பகுதி அளவில் விடப்பட்டது. அதே போல இன்னும் சில நாடுகளிலே சில இடங்களிலே அவை பாவிக்கக்கூடியதாகவும் சில சலுகைகளோடு தொலைபேசி பாவனை பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இங்கிலாந்து, பிரித்தானியாவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஐக்கிய அரபு ராச்சியங்களாக இருக்கட்டும், இந்த இடங்களில் வந்து சில சட்டத்திட்ட நெகிழ்வுத்தன்மைகளோடு வந்து அவர்களுக்கான பாவனைக்கு கொடுக்கப்படும். இன்னும் சில நாடுகள் மிக கடினமாக இந்த விடயத்தில் இருக்குது. குறிப்பாக வடகொரியா போன்ற நாடுகளிலே சாதாரண மனிதர்களுக்கே தொலைபேசி பாவனைக்கு இறுக்கமான சட்டங்கள் இருக்கும்போது பாடசாலை மாணவர்களுக்கு அறவே இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுது. அப்போ இப்படி இருக்கும் போதும் இப்படியான வளர்ச்சிகரமாக வளர்ந்து போயிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய எதிர்கால தூண்களுடைய மூளை பலத்தை பாதுகாக்கும் நோக்கிலே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொலைபேசி என்பது எங்களுடைய மூளை வளத்தை கட்டி போடக்கூடிய ஒன்றாக இருக்குது. மூளையினுடைய வேகத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. தொலைபேசியிலே வரக்கூடிய காணொலிகள் அதனுடைய வேகத்துக்கு ஏற்றால் போல் எங்களுடைய மூளையினுடைய வேகத்தை இயங்க வைக்கக்கூடிய செயல்திறன் கொண்டதாக இருக்கிறது. உலக வங்கி கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெற்காசியாவிலேயே அதிக அளவு ஏஐ வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடுகளில் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தில் இருக்கிறது. 1வது இடத்திலே பூட்டான், 2வது இடத்திலே இலங்கை இருக்கிறது. இந்த சனத்தொகையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இலங்கையிலே வந்து இந்த ஏஐயினால் வந்து பாரிய வேலை வாய்ப்பின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏஐயோடும் மனித மூளை வளத்தையும் பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே ஏஐ, ChatGPT போன்ற விடயங்களை மாத்திரம் பயன்படுத்துகிறார்கள். மனித வளத்தை பயன்படுத்த குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மனித வளம் குறைந்து போகும்போது வேலை வாய்ப்பின்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இலங்கை போன்ற நாடுகளில் இருப்பதாக உலக வங்கி எச்சரித்திருக்கிறது என்பது மிக கவலையான விடயமாக இருக்குது. எனவே இந்த தொலைபேசி பாவனையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இரண்டாவது, இந்த தொலைபேசி தான் வந்து உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதாக இருக்குது. இன்றைக்கு புள்ளிங்கோகள் என்று கூறக்கூடிய அவர்களுக்கு வந்து இந்த ஸ்டைல், இந்த முறை, இப்படியான பழக்க வழக்கங்கள், பேச்சு, உடை, நடை, பாவனை, கலாச்சாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் தொலைபேசியில் கடத்தி கொண்டு வந்ததாக தான் இருக்கிறது. தொலைக்காட்சிகளூடாக சில வருடங்களுக்கு முதல் நாங்கள் இந்த நாடகங்கள், திரைப்படங்களை பார்த்துக்கோம். ஆனால் இன்றைக்கு தொலைபேசிகளில் எல்லாம் வந்துவிட்டது. அப்போ ஏதோ ஒரு நாட்டிலே ஒருவர் அப்படி தலைமுடி வெட்டுகிறார் என்றால் இங்கே அந்த ஸ்டைலை உடனே கொண்டு வருவார். ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு பைக் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால் அது அந்த நாட்டு பெருந்தெருக்களுக்கு, அந்த நாட்டு வீதி சட்டத்திட்டங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தாலும் இல்லை என்று அதை இங்கே இறக்குமதி செய்து இங்கே ஓடி தெரிந்து விழுந்தெலும்புவர்களை பார்க்கக்கூடிய வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய உடை வளங்கள், அப்படி பல்வேறு விடயங்களை இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டு பல்வேறு நாடுகளுடைய கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வந்து எங்களுடைய கலாச்சாரங்கள் புகுத்த முற்படுவது, கலாச்சார பிறர்களுக்கான காரணம் இந்த போதைப்பொருள் பாவனை எல்லாம்
இந்த தொலைபேசிகளூடாக அண்மையிலே நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துக்கோம் முகப்புத்தகம் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டத்திலே போதைப் பொருள் பாவனை கைது செய்திருக்கிறார்கள். முகப்புத்தகம் வாட்ஸ்அப் குழுவினூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட போதை கொண்டாட்டத்திலே வந்து போதை களியாட்ட நிகழ்வுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளங்கள் தொலைபேசிகளூடாக சிறுவர்கள் கெட்டுப்போகிறார்கள். குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் பாடசாலைக்கு கொண்டு போனல அப்போ எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய போன் அந்த சின்ன போனோன்ற போட்டோ எடுக்கக்கூடிய போன் அதை சேவ் பண்ணி எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. அப்படியான தொலைபேசிகளை கொண்டு போனாலே வந்து அதை பறித்து வச்சுட்டு ஏ லெவல் எடுத்து முடியாது. அப்பா அம்மா போனாலும் கொடுக்க மாட்டாங்களே, ஏ லெவல் எடுத்து முடியத்தான் அது எங்களுக்கு தருவாங்க லோக்கர்ல இருந்து. ஆனால் இன்றைக்கு தொலைபேசிகளோடு பல பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து இன்றைக்கு வாட்ஸ்அப் குழு கல்வி கற்கிறது வாட்ஸ்அப் குழு வந்துட்டு அதே மாதிரி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து செயற்படுகிறார்கள் பல்வேறு விடயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த 12 வயதுக்குட்பட்டவர்கள் அவற்றை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வெளி உலகம் தெரியாது, தொலைபேசி பாவனையை என்ன விதத்திலே அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது, நன்மைக்கானதா தீமைக்கானதா என்று தெரியாது, அதிலே வரக்கூடிய பக்க விளைவுகள் அனுபவ ரீதியான அறிவு அவர்களும் குறைவாக இருக்கும். வெளி உலகம் இவர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தினாலும் எப்படி கச்சிதமாக இவர்களை வலை போட்டு அவர்கள் அள்ளிக்கொள்வார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான இந்த தொலைபேசி பாவனையை கட்டுப்படுத்துவது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக இருக்குது. ஆனால் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள், எப்படி அவற்றை கண்காணிக்க போகிறார்கள், எப்படி மானிட்டர் பண்ண போகிறார்கள், எப்படி சட்டத்தை இருக்க போகிறார்கள், பாடசாலைகளில் அறிமுகம் அல்லது வீடுகளில், அப்படி பல்வேறு விடயங்கள். எனவே எல்லாம் வந்து எங்களுடைய பெற்றோர்கள் மனதிலே மாற்றம் பெற வேண்டும். இன்றைக்கு பிள்ளை அழுதுண்டா உடனே போனை தூக்கி கொடுக்குறது, பிள்ளை குழப்படி செய்தா இந்த போனை கொடுக்குறது, நீ சத்தம் போடாமல் இருந்தால் தான் போன் தருவேன், இல்லாட்டி சத்தம் போட்டு இன்றைக்கு உனக்கு போன் தர மாட்டேன்டா பிள்ளை போன் பாய்க்கிறதுக்காண்டி சத்தம் போடாமல் தான் இருக்கு. இன்றைக்கு தாளாட்டு பாடலண்டா ஏனைக்கு தூக்கி யூடியூப் தாளாட்டு பாட்டை போட்டு படுக்க விடுறாங்க. அப்படி பல்வேறு விடயங்கள். இது தனியே உளம் சார்ந்தது உடல்கள் ரீதியாக இந்த தொலைபேசியிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ தொலைபேசி என்பது அடிமையாகக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் அரசு என்ன கொள்கைகளை கொண்டு வந்தாலும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மக்கள் மத்தியில் இந்த மாற்றங்கள் வரும் வரை எவையுமே சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்க போகும். நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே வந்து அன்றைய காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். சிறுவர்களை நாங்கள் அன்றைய காலத்தில் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் சிறு பிராயத்தில் என்ன செய்வார்கள், தங்களுக்கு ஏற்ற அந்த விளையாட்டுகள் அது மாத்திரமில்லாமல் நண்பர்கள் என்று சொல்லி தங்களுக்கான ஒரு சுற்று வட்டாரத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் என்று சமூக தொடர்பு என்பதே மிக மிக குறைந்த வண்ணம் இருக்கின்றது. தங்களுடைய உறவினர்கள் யார் என்பது கூட பல பிள்ளைகள் தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோர் அவர் மாத்திரமில்லாமல் சகோதரர்களை மாத்திரம் தெரிந்து வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த உறவினர்கள் யார் என்பதை தெரியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கான அந்த சமூக இடைத்தொடர்புக்கான நேரத்தை பெற்றோர்கள் வழங்குவதில்லை. அவர்களும் வேலை பளு அதிகமாக இருப்பதனால் இன்றைய காலத்தில் வந்து எல்லோருமே தங்களுக்கான ஒரு உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் பிள்ளைகளை வந்து சமூக தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல அவர்களுடைய நண்பர்களுடன் பேச விடுங்கள், அவர்களுக்கான குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் கொடுங்கள். அவ்வாறு இருக்கின்ற போது நிச்சயமாக பிள்ளைகள் தங்களுடைய வழிகளில் செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தொலைபேசி பயன்படுத்துவதனூடாக பிள்ளைகள் மத்தியில் கவனச்சிதறல்கள் வந்து அதிகளவாக ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றமையினால் வந்து ஒரு விடயத்தில் வந்து அவர்களால் முற்றுமுழுதாக வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி அதனை வந்து செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறு சிறுவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய எதிர்கால சந்ததியினராக இருப்பார்கள். எங்களுடைய நாட்டை கொண்டு செல்லக்கூடிய கட்டியெழுப்பக்கூடிய தூண்களாக அவர்களை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் சரியான தீர்வுகளை கொடுக்காவிட்டால் அது எங்களுடைய ஒரு தவறாகத்தான் இருக்கும். ஆகவே வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளை மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி பாவனை பிள்ளைகள் மத்தியில் எதிர்காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே நீங்களுமே வந்து மிக கவனமாக இருந்து ஒரு சிறந்த சந்ததியினரை உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று நண்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான் உங்களின் கரியர். நன்றி நேயர்களே.